ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று பார்ப்பது பாசிப்பயிறு தோசை. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப் இப்போது ப்ளே ஸ்டோரிலும் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை நாம் வாங்கி கொள்ளலாம். பாசிப்பயிறு தோசைக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கப், பாசிப்பயிறு 2 கப், அதனுடன் சிறிதளவு வெந்தயம் சேர்த்து கொள்ள வேண்டும். இதை மூன்றையும் நாம் நன்கு கழுவி கொள்ள வேண்டும். அதை கழுவி எடுத்த பிறகு இதை தண்ணி ஊற்றி குறைந்தது 8 மணி நேரமாவது ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு சிறிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு ஜீரகம், இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஊறிய பாசிப்பயிரை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த பாசிப்பயிறுடன் நாம் எடுத்து வைத்துள்ள இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பையும் சேர்த்து நன்றாக தோசை மாவு பதத்திற்கு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இப்போது இதற்கு தேவையான கார சட்னியை பார்ப்போம். இப்போது இன்னொரு மிக்சர் ஜாரில் 6 வத்தல், ஒரு பெரிய முழு பல் பூண்டு, சிறிதளவு உப்பு, பெரிய தக்காளி 2, இதை எல்லாத்தையும் நாம் நன்றாக மிக்ஸி ஜாரில் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் அடுப்பில் ஒரு கடாய் வைத்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கடாயில் போட்டு அதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாரில் அரைத்துள்ள சட்டினியை கடாயில் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக கொதிக்க வைத்து எடுத்துவிட்டால் நமக்கு தேவையான கார சட்டினி ரெடி. இப்போது நாம் தோசை மாவு பதத்திற்கு அரைத்து வைத்துள்ள பாசிப்பயிறு மாவை நன்றாக தோசை ஊற்றி எடுத்தால் நமக்கு தேவையான பாசிப்பயிறு தோசையும் கார சட்னியும் கிடைத்துள்ளது. பாசிப்பயிறு தோசையில் நிறையாக புரோட்டீன் உள்ளது.